அருமை தோழர்களை, 10 ஆண்டு கால பாசிச பாஜகவுடைய இந்த ஆட்சியிலே இவ்வளவு பெரிய தேவிகாபுரத்தை சுற்றி இருக்கின்ற தோழர்களே, எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலைக்கு செல்ல முடிந்தது? எத்தனை ராணுவத்திற்கு சென்றார்கள்? எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆனார்கள்? எத்தனை பேர் மருத்துவம் படித்தார்கள்? தோழர்களே, 10 ஆண்டு கால பாஜகவில் இன்னைக்கு பாஜக கட்சியிலே இங்கே குட்டி கவனம் அடித்து இந்த மண்ணிலே விதை ஊன்றி இதுக்காக தன்னுடைய செயல் மூலமாக இந்த மண்ணை பாசிசமாக ஆக்க துடிக்கின்ற பாரதிய ஜனதா தோழர்களுக்கு நான் சொல்லி கேட்கின்றேன், பொதுமக்களை நான் கேட்கின்றேன். இந்த தேவிகாபுரத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஜிஎஸ்டி மூலமாக செல்கிறது மத்திய அரசாங்கத்திற்கு. தோழர்களே, 100 ரூபாய் நாம் வரி கட்டினோம் என்று சொன்னால் டெல்லி அரசாங்கத்திற்கு திருப்பி மோடி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பது 28,000 ரூபாய் தான். அப்படி என்றால் இந்திய அரசு நம்முடைய அரசா? டெல்லி ஏகாதிபத்தியம் நம்முடைய அரசா? பாரதிய ஜனதா அரசு நம்மிடமிருந்து தமிழகத்திலிருந்து உழைத்து கொண்டு செல்கின்ற பணம் என்ன ஆகிறது? வடநாட்டிலே இருந்து அங்கே குஜராத்திலே, வட மாநிலங்களில் குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அந்த ஏழைக்கு பயன்பட்டால் கூட பரவாயில்லை. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ வழியில்லாமல் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அங்கே ஆட்சி எந்த அளவிலே இருக்கிறது என்பதை அருள் போன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தோழர்களே, தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் வாழ வழியில்லாமல் தான் ஊரு விட்டு ஊர் செல்வான், நாடு விட்டு நாடு செல்வான். எங்கு வளம் அதிகமாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்கே மக்கள் தொகை அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கேதான் வளங்கள் இருக்குது என்று பொருள். சொல்லுகிறான். ஆகவே தமிழ்நாட்டிலே வடக்கிலே இருந்து இங்கே வந்து குடியேறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலம் என்ன லட்சியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா ஆள வேண்டும் என்று. ஏன் மணிப்பூரிலே 2 பெண்களை நிர்வாகப்படுத்தி வீதியிலே இழுத்து சென்றார்களே, வெற்றி தலைகுறைய வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு நிலைதான் இந்த தேவிகாபுரத்திலே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா தோழர்கள் நினைக்கின்றார்களா? இதைத்தான் புரட்சிகர முன்னணி நினைக்கிறது. தோழர்களே, புரட்சிகர இந்திய முன்னணி இன்னைக்கு நான் கேட்கிறேன், வல்லக்காக கொள்ளடித்ததை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா டெல்லி மத்திய அரசாங்கம் என்ற பெயரிலே ஒவ்வொரு தமிழுடைய ரத்தத்தையும் அட்டை போட்டு உறுதி கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி மூலமாக உறுதி கொண்டிருக்கிறது, வெயிலை விட்டு உறுதி கொண்டிருக்கிறது, மிரட்டி பார்க்கிறது அதிகாரத்தை வைத்துக் கொண்டு. மற்றொன்று, பெட்ரோல் விலை ஏறினால் இந்த ஊருக்கு அடிப்படையில் எல்லா பொருட்களும் சரக்கில் தான் ஒரு லாரியில் தான் வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த லாரிக்கு எரிபொருள் விலை ஏறினா எல்லா பொருளுடைய விலையை ஏறுகிறது. இன்னைக்கு 5000க்கு மளிகை வாங்கினார் என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு 10,000 கொடுத்தால் கூட அந்த பொருட்களை வாங்க முடியவில்லை. இது உண்மையா இல்லையா என்பதை நெஞ்சி தொற்று அருள் கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு ஜிஎஸ்டி அந்த எரிபொருளுக்கு கிடையாது என்று
அதானிக்கும் அம்பானிக்கும் கடந்து விட்டு இருக்கிறார்கள் இந்த மோடி சர்க்கார், பாரதிய ஜனதா அரசு. எல்லா அதாவது கொரோனா காலத்திலே எல்லா நிறுவனம் மூடி கிடக்கிறது, உலகமே முடங்கி கிடக்கிறது. ஆனால் பணக்காரான 2 பேர் அதானியும் அம்பானியும் தான். எப்படி ஆனார்கள்? ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடிந்தது. எப்படி? எங்க போனாலும் அதானி அம்பானி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஏன் சோழர்களே? அத்தனை பணமும் ஓடியது. மோடியுடைய பிளாமி தான் அதானியும் அம்பானியும் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டை இப்படியா சென்று கொண்டிருக்குமானால் இந்த கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகளே, ஜிஎஸ்டி போடுவதற்கு முன்பு வியாபாரம் எப்படி இருந்தது? ஜிஎஸ்டி போட்ட பிறகு எத்தனை வியாபாரிகள் அல்லல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நெஞ்சி தொட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படி எல்லா தேசிய இடங்களையும் வைத்துவிட்டு பாசிசம் என்று சொல்கிறார்கள். பாசிசம் என்றால் ஒரே நாடு, பாசிசம் என்று சொன்னால் ஒரே மொழி, சமஸ்கிருத மொழி. தமிழ் எல்லாம் படிக்கவே முடியாது என்கின்ற, படிக்கவே கூடாது என்கின்ற நிலையை தான் இந்த பாரதிய சர்க்கார் ஆட்சியால் வரும். இன்னொரு நவீன ஹிட்லர் மோடி அவர்கள் 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் ஒரு முறை இந்த பாசிச RSS சங்பரியால் உருவாக்கப்பட்ட இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வருவானால் இங்கே இப்போது இந்த ஜனநாயக உரிமை பேசிக் கொண்டு இருக்கிறது. அது இருக்கவே இருக்காது, போராடவே முடியாது. எல்லாம் போராளிகளும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சிறைசாலையில் அடைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட அலம்போலம் இந்த நாட்டிற்கு தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா? ஆசிபா மிஸ்கிபாடு மணிப்பூர் சம்பவங்கள் நினைத்து பாருங்கள். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய தத்துவத்திலே பெண்கள் என்பது வெறும் போன பொருள் தான். இதுதான் மனிதர் ஆட்சி. இதை அவளுக்கு ஒரே ஒரு எதிரி யார் என்று சொன்னால் திமுக கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, வேற மனிதநேய மக்கள் கட்சி கிடையாது. ஒரே ஒரு எதிரி RSS பிஜேபிக்கு ஒரே ஒரு தலைவலி இருக்குது என்று சொன்னால் அது இன்றைய பிறந்த நாளிலே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான். அதுதான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், 1991 ஒரே ஒரு சதவீதம் தான் கல்வி கற்றவர்களுடைய சதவீதம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உயர்கல்வி படித்தவர்கள் மட்டும் 45% பேர் மேல் படிப்பு படித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணம் இங்கே பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டிற்கு தந்த மிகப்பெரிய கல்வி தந்தை காமராஜர் அவர்களையும் நாம் நினைவுபடுத்தி மறந்து விடுவானால் நன்றி கட்ட மக்களாக இருந்து விடுவோம். தோழர்களே, இதுதான் கடைசி வாய்ப்பு. ஜனநாயகத்தை காக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பை காக்க வேண்டும். குறைந்தபட்ச இந்த ஜனநாயகத்தை அவருடைய எழுத்து மூலமாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்தே ஆக வேண்டும். இந்த பாசிச கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். பல்வேறு சுயாட்சி வேட்பாளராக இருக்கின்ற, அதாவது திமுக பாரதிய எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கின்ற சீமான் போன்ற கட்சிகளை நாம் போட்டத வேண்டும். இதுதான் ஒரே ஒரு வழி. எந்த விடமும் கவனத்தில் செல்வதாமல் இந்த ஜனநாயக காக்கின்ற கடமையை இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த இந்த நாளிலே நாம் உறுதியாக பயன்பற்றி மானுடம் வாழவும், தமிழ்நாடு தமிழரும் தமிழ்நாடு தமிழருக்கு என முழங்கிய தந்தை பெரியார் பிறந்த மண் என்பதை மீண்டும் நிரூபிக்கவும் உங்களுக்கு நாங்கள் புரட்சிகர முன்னணியினுடைய அடிநாதமாக இருக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு இறையாண்மை மிக்க தமிழ்நாடாக இருக்க வேண்டும். தமிழ்நாடுடைய அனைத்து உரிமைகளும் தமிழ்நாடுடைய சட்டமன்றத்திலே தீர்மானமாக எந்த டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கும் கையெழுத்த விட மாட்டோம். தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு
வல்லரசாக வேண்டும். தமிழ்நாடு இறையாண்மை மிக்க வல்லரசாக உருவாக்குவதுதான் புரட்சிகர இளைஞர்களுடைய அடித்தள நாதம் என்று சொல்லி வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.